ஒரு நாள் ஒரு நரி வெளியே கிளம்பி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அது ஒரு காகம் கீழே இறங்கி ஒரு வெண்ணெய் துண்டை தன் அலகால் எடுத்துக் கொண்டிருந்ததை பார்த்தது. அதன் பிறகு அந்த காகம் பறந்து ஓர் உயரமான மரத்தின் கிளை ஒன்றில் சென்று அமர்ந்து கொண்டது. இந்த வெண்ணெய் துண்டு ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கே. எனக்கு அத சாப்பிடணும் போல இருக்கு. நான் ஒரு நரி, அத சாப்பிடுற தகுதி எனக்கு இருக்கு. ரொம்ப சாமர்த்தியமா இனிக்க பேசுற திறமை எனக்கு இருக்கு. கூடிய சீக்கிரமே அத நான் சாப்பிடுவேன். நரி மரத்தின் அருகில் செல்கிறது. வணக்கம், என்ன காகமே, நீ எப்படி இருக்க? வாய்க்குள் உணவை வைத்துக்கொண்டு பேசக்கூடாது என்று ஏற்கனவே பாடம் படித்திருந்த காகம் அமைதியாக இருந்தது. நரி மரத்தின் அடியில் வந்து அமர்ந்த போதும் அதனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? பார்க்க அழகா இருக்க. சரி சொல்லு, உன்கிட்ட ஏதோ ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கியா? ஆமா, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். அட, உன்னுடைய இறகு பார்க்க பளபளப்பா இருக்கே, அது எப்படி? அதோட உன் கண்களும் வைரம் போல ஜொலி ஜொலிக்குதே. வாயில் வெண்ணெய் துண்டை வைத்திருந்த காரணத்தினால் காகம் பதில் சொல்லவில்லை. பார்க்க அழகா இருக்கிற நீ பாட்டு பாடுனா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை எல்லாரும் பறவைகளோட ராணின்னு சொல்லுவாங்க. நரியின் சாதுரியமான பேச்சுகளை கேட்ட காகம் பறவைகளின் ராணியாக தன்னை நினைத்துக் கொண்டது. உடனே அது தன் வாயை திறந்து பாடத் துவங்கியது. ஆனால் காகம் தன் வாயை திறந்தவுடன் வாயிலிருந்த வெண்ணெய் துண்டு கீழே மேல் நோக்கி பார்த்து கொண்டிருந்த நரியின் வாயில் விழுந்தது. நான் நினைத்தது நடந்தது, வெண்ணையும் கிடைத்தது. அப்பொழுது நரி மரத்தின் மீது சலிப்புடன் அமர்ந்திருந்த காகத்தை பார்த்தது. கடவுளே, வெண்ணெய் துண்டு கீழே விழுந்துருச்சு, அதையும் அது திருடிடுச்சு. நிச்சயமா இல்ல. இது எல்லாமே தந்திரம்தான். முட்டாள் காகமே, மரத்து மேல உக்காந்துருக்கிற உனக்கு ஆறுதல் கிடைச்சது, கீழே இருக்கிற எனக்கு வெண்ணெய் கிடைச்சது. என்ன சுவை தெரியுமா? குழந்தைகளே, எப்பவும் தந்திரமும் பசுப்பு நிறைஞ்ச வார்த்தைகளை நாம நம்ப கூடாது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.